பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு புதிய தலைவருடைய தேர்தல் டெல்லியில் நான் போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு நான் பேசின பேட்டிக்கனார். அதே நேரத்தில் குறிப்பாக எப்படி 2026 தேர்தலை அணுகப் போகின்றோம் என்பதையும் கூட ஓரளவுக்கு வெளிப்படையாக நம்ம சொல்லியிருக்கிறோம். இதற்கு மேலே நான் கருத்து சொல்ல விரும்பலீங்கன்னா அன்னைக்கு பேட்டியில் அவ்வளோ விலாவரியாக நான் பேசியிருக்கிறேன். புதிய தலைவருக்கான தேர்தல் விரைவில் நடக்கும், அதை நீங்கள் பாருங்க. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் விலாவரியாக பேசுகிறேன். இங்கே தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லைன்னு. பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், அவ்வளோதான். இதில் போட்டி எங்கே வந்துச்சு? அதனால தான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன். தலைவருக்கு மற்ற கட்சி மாதிரி 50 பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம். அப்போ போட்டி எங்கிருந்து வருதுங்கண்ணா? என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா. கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான். அதில் சமரசம் கிடையாது. யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும். இந்த நேரத்தில் தேசிய கட்சியாக இருக்கிறோம், பல விஷயத்தை பார்க்கணும். 2026 தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியம், மக்களுக்கு முக்கியம். மக்கள் திரும்ப 5 வருஷம் இதே திமுக கொடுமையில் மக்கள் மறுபடியும் 5 வருஷம் மாட்டணுமா?